தற்குறி விஜய் சார், ஸ்டாலின் சார், கரூர் பிரச்சனையில் என்னைய மாட்டி விட்டீங்க. என்னை முதலமைச்சர் தான் கொண்டு வந்து அந்த பஸ்ஸை கொண்டு வந்து கூட்டத்தில் நடுவில் விட்டு எல்லாத்தையும் ஏற்றி கொள்ள சொன்னாரா? நீ அங்கேருந்து வரும்போதே காவல்துறை கூட்டமாக இருக்குன்னுது. அதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பேருந்தை உள்ளே விட்டு ஆளுகள் நசுக்கி மூச்சு திறனோட இறந்து போயிட்டாங்க. அன்றைக்கி ஓம் பொண்டாட்டியோ ஓம் பிள்ளையில செத்துருந்தா உனக்கு வலிச்சிருக்கும். யாராக செத்ததுனால தான் நீ தெரிச்சு ஓடுன. இன்றைக்கி வந்து மக்களுக்காண்டி நிற்கிறேன்ற செத்தவே உன் ரசிகர் செத்து போயிட்டேன். பத்திரிக்கையாளர் உள்ள விமான நிலையத்தில் கேட்கும்போது தெரிச்சு நின்று கூட பதில் சொல்லலை. ஓடுற நீ ஒரு பயந்தாங்கோழி. நீ இப்போ வந்துக்கிட்டு பெரிய நான் தைரியமான ஆளாச்சு, நான் பெரிய எப்படி அப்படின்ற நீ உன்னோட சொந்த ரசிகர் செத்து போனது கூட்டத்துக்கு வந்து செத்து போனவனுக்கே நீ நிற்கலையே. இன்றைக்கி அழுகிறத நீ அங்கன நின்றுல அழுதுருக்கணும். இன்றைக்கி நீ திரைப்படத்தில் அழுகிற மாதிரி வேஷம் போடுறீல்ல, அன்றைக்கி நீ அங்கன நின்றுல நீ நடிச்சிருக்கணும். இந்த நடிப்பை கூட நீ அங்கன நின்று செஞ்சுருக்கணும்ல. நீ செஞ்சியா? நிதி ஓடி போய் பனையூரில் படுத்துக்கிட்ட. நீ வந்து பார்த்துக்கிட்ட என்ன மேலே பழிய போடுறாங்க. இப்போ ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு தான் மேலே வந்து சிபிஐ விசாரிக்குதா? இங்கே நடந்த செந்தில் பாலாஜி என்னை கூப்பிட்டு தான் எங்கள் சிபிஐ விசாரிக்குதா? உன்னோட மாவட்ட செயலர் உன்னையே உன் கூட இருந்தவனை தானே சிபிஐ விசாரிக்கிறாங்க. அப்போ யார் காரணம்? அந்த 42 பேர் இறப்புக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். நீ கட்சியை ஆரம்பித்து இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டாலும் கொண்டிருக்க. 50 குடும்பங்களை நடுத்தொழில் நிப்பாட்டியிருக்க. இதுதான் உன்னோட சாதனை. நீ கேட்குற விட்டு புட்டு உனையை அசால்ட்டாக விடுறதுனால நீ வந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து சொல்கிற நீ என்ன பண்ணார் சிஎம் சார், என்னை பழி வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னா இது என்ன இருக்குது? அவர் பழி வாங்கணும்னு வச்சுக்க, உடைய செப்பையை ஒடிச்சு நீ தூக்கி உன்னை சிறையில் போட்டிருப்பாங்க. எல்லாருமே உன்னை கைது கொண்டு வந்து நினச்சாங்க மக்களே. இருந்தாலும் உன்னை ஒரு ஆளை விடுங்க. அவர் என்ன சொன்னார்? வந்து ஓமேலையா பழியாக போட்டார். எந்த கட்சிக்காரர்களும் தன் தொண்டல் சாகிறதை யாரும் விரும்ப மாட்டாங்க. இது ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, இதை நான் அரசியல் பேச விரும்பலைன்னாரு. இப்படி ஒரு கண்ணியமான முதலமைச்சருக்க கண்டதே நீ வெளியே நடமாடி தெரியுற. வேற ஆள் அந்த அம்மையார் மாதிரி இருந்தாங்கன்னா உன்னை இன்னும் கழிவு வந்துக்கிட்டு இருக்கணும் உள்ள. நீ வெளியே வந்திருக்க முடியாது. ஒரு ரசிகர் தற்கொலை யாரும் வெளியே வராது. சும்மா உன்னை கண்டுக்கிறாமல் விட்டதுனால உன்னை ஒரு ஆள் இல்லை விட்டு தொலைதுன்னு நீ வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு நானும் ரவுடின்ற மாதிரி நானும் அரசியல்வாதி, நான் பெரிய அரசியல்வாதி நீனா சொல்லிக்கிற. வெளியே மக்களில் சொல்லணும். நீனா சொல்லிங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியதான். நான்